ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் பாவம்டா. டேய் வேணாம்டா. இன்னைக்கு வரைக்குமே நம்ம தினம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுல எத்தனையோ வீடியோஸ் இன்டர்நெட்டில் ஃபேக்காக தான் இருக்குது. அதாவது மக்களை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு நல்ல வியூஸ் வரதுக்காக பண்ணுற ப்ராங்க் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நல்ல ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோஸாக இருக்கட்டும். ஆனால் இது முற்றிலும் மாறுபட்டது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன்றுமே இது எதுவுமே ப்ராங்க் கிடையாது. எல்லாமே வந்து ஏதோ ஒரு மர்மமான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து உங்களை பயமுறுத்துறதுக்கெல்லாம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து நானே பயந்துட்டேன். அந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன். வாங்க. இந்த ஒரு வீடியோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது blankroomsoup.avi அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறப்ப ஒரு ஆள் தனியாக சட்டையே இல்லாமல் ஒரு கப்பில் சூப்பை வச்சு ஒரு இருக்கிறதுலே பெரிய கரண்டியில் வச்சு சாப்பிட்னு இருப்பாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். அதாவது நார்மலாக சாப்பிட்றவங்க ஒரு சின்ன ஸ்பூனை தானே யூஸ் பண்ணி சாப்பிட்ணும். அவர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய கரண்டி, ஒரு பெரிய குண்டானில் விட்டு கலக்கிற மாதிரி ஒரு பெரிய கரண்டி எடுத்துகிட்டு சாப்பிட்னு இருப்பார். அதுவும் ஒரு மாதிரி இப்போ நம்ம வேறு ஏதாவது பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி சாப்பிடுவோம்ல பயந்துக்கிட்டு, அந்த மாதிரி அவர் சாப்பிட்றாரு. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெரிய ஒரு ஆள் சைஸில் ஒரு பொம்மை வருது. அந்த பொம்மை கொஞ்ச நேரம் வந்து இவனை பார்க்குது. இந்த ஆள் சாப்பிட்னு பயந்துக்கிட்டே ஒரு மாதிரி சாப்பிட்றாரு. முகத்தை காமிக்க மாட்டுறாங்க. முகத்துக்கு அந்த கண்ணுக்கு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளர் பண்ணிடுறாங்க. கருப்பு கலரில் வந்து ஒரு சென்சார்டு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணி ஒன்று வருது. அந்த ஒரு பொம்மை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஒரு சாப்பிடு 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 ஏதோ ஒரு மாதிரி தட்டி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுது. அது சரியாக கேட்க மாட்டேங்குது. இப்படி ஏதோ தட்டி கொடுத்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுது. அவன் சாப்பிட்டுக்கின்னு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அதே மாதிரி இருக்கிற அச்சசலால் இன்னொரு உருவம் வருது. அது பார்த்து செம பயம். அந்த முகம் அது வந்து பொம்மை தான், அது யாரோ ஒன்று உருவத்தை மாட்டியிருக்காங்க, அந்த பொம்மையோட வேஷத்தை போட்டுருக்காங்க. அந்த பொம்மையும் கிட்டக்க வந்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. அதை பார்த்து இன்னும் பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றான். பார்க்கவே ரொம்பவும் ஒன்று த்ரில்லிங்காக இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குது, இது யார் பண்ணாங்க, இது ப்ராங்க் வீடியோவா, இன்னும் ஸ்கிரிப்டுக்காகவா, வியூஸ்க்காகவான்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் பார்க்கலாம். இந்த பொம்மை பேர் ரே பொம்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பொம்மையை வந்து வால்ட் டிஸ்னி, நம்ம எல்லாருமே பார்ப்போம்ல டிஸ்னி கார்ட்டூன், அதில் ரேமண்ட் அப்படின்ற ஒரு ஆள் வந்து தயாரிக்கிற ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் பொம்மை தான் இது. இந்த பொம்மையை வச்சு தான் அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. இது மாதிரி காமெடி ஷோஸ்லாம் பண்ணுறாங்க இந்த பொம்மையை வச்சு. அதை யார் இந்த ரேமண்ட்ற ஆளே வந்து வேஷம் போட்டு நல்லா வந்து ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. இது வந்து இந்த மைம் மாதிரிலாம் பண்ணுவாங்க தெரியுமா, வாயை வந்து பேச மாட்டாங்க, ஆனால் ஆக்ஷன் மூலமாகவே எல்லா விஷயத்தையுமே கன்வே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்காகவே இந்த ஒரு ரே பொம்மையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு ரே பொம்மையை வந்து ஒரு நாள் வந்து வேஷம் போட்டுட்டு அந்த ரேமண்ட்றவர் வேஷம் போட்டுட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு க்ளாசெட் மாதிரி இருக்குது. அது க்ளாசெட்டை ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த ட்ரெஸ் இல்லை, அந்த பொம்மையோட வேஷம் அங்கே இல்லை. பார்த்தா யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. ஒரு வாரம் கழித்து அந்த ரேமண்ட் அப்படின்றவரோட லேப்டாப்புக்கு ஒரு இமெயில் வருது. அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு மர்மமான வீடியோ. அந்த வீடியோவை பார்க்குறப்ப ரேமண்டுக்கு சரி யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சா அதோட பேர் ஒரு மாதிரி இருக்கு, blankroomsoup.avi அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு மாதிரி ஏதோ ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி பார்க்குறப்ப, அதாவது இவர் போட்டிருந்தார்ல ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை காணோன்னு பார்த்தாங்களே. ஒரு வாரம் கழிச்சு யாரோ 2 பேர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு ஒரு ஆளை ஏதோ கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த ஆள் ஒரு மாதிரி சோகமாக யாரோ யாரோ பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும், ஒரு மாதிரி ரொம்ப பயத்தோடையும் பதற்றத்தோடையும் உட்காந்து அந்த நூடுல்ஸையும் சூப்பையும் சாப்பிட்னு இருக்காங்க. இதுக்கு அந்த டைட்டிலே வந்து பிளாங்க் ரூம் சூப். அதாவது அந்த ரூமில் எதுவுமே கிடையாது, ஒரு டேபிள், அந்த டேபிளுக்கு மேலே அந்த சூப் பவுலு, அவர் கையில் ஒரு கரண்டி, சட்டை போடாமல் ஒருத்தர் பயந்து சாப்பிட்னு இருக்கார். இந்த வீடியோ பார்க்குறப்ப செம்மையான ஒரு பயம் லைட்டாக ஸ்டார்டிங்கில் எனக்கு க்ரியேட் ஆச்சு. ஏன்னா அப்படி சாப்பிட்னு இருக்காங்க. அந்த வீடியோவை அந்த ட்ரெஸ்ஸோட ஓனருக்கே அனுப்புகிறாங்க. இது இன்டர்நெட்டில் செமையாகுது. ஆனால் இந்த பொம்மை இந்த தேடிட்டு போனவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இது ஸ்கிரிப்ட் வீடியோவும் இல்லை, ப்ராங்க் வீடியோவும் இல்லை. இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டையிங் நாசா சயின்டிஸ்ட்.
அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கடத்தி ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நான் உட்காந்துருக்கிறது ஒரு சேர் தான். இப்போ அந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்களோட உடம்புல லைட்டாக ஒரு ஒயிட் டிஷர்ட் தான் போட்டுக்கிறதுனால ஒரு ரெட் கலரில் ஒரு பிளட் ஸ்டெயின் மாதிரி ஒன்று தெரியுது. அப்போ ஒரு டக்குனு பின்னாடியிலேருந்து ஒரு பெரிய ஒரு உருவம், பார்க்கவே ஏதோ மாடும் மனுஷனும் கலந்த மாதிரி ஒரு உருவம் ஒரு பெரிய சைனா விசிறியை வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த சைனா விசிறியில் ஏதோ எழுதியிருக்கு. அந்த பொம்மையை பார்க்கவும் ரொம்ப ஒரு மாதிரி, அது பொம்மைன்னு சொல்ல முடியாது, ஒரு வேஷம் தான். அந்த வேஷத்தை போட்டுட்டு இருக்க மனுஷன் ஒரு மாதிரி ரொம்பவும் த்ரில்லிங்காக இருக்கான். இங்கே சேரில் ஒரு பொண்ணு ரொம்பவும் உட்காந்துக்கிட்டு முடியல, எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லி இப்படி கட்டி போட்டுக்கிட்டு அப்படின்லாம் இருக்காங்க. அந்த விசிறியை வச்சு ஏதோ இப்படி பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு 2 பேருமே அந்த வீடியோலேருந்து க்ளோஸ் ஆயிடுறாங்க. டக்குன்னு அந்த முடிஞ்சோடனே இது கிட்டத்தட்ட 45 செகண்டு உள்ள இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவும் அதிகமாக வியூஸ் போயிருக்கு. அந்த டையிங் நாசா சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு வீடியோஸ், எதுவும் ஒரு நல்ல ஒரு வீடியோ கிடையாது, ரொம்ப கேவலமான வீடியோவும் கிடையாது, ஏதோ ஒரு மாதிரி வியர்டாக இருக்குன்னு வாங்கல, என்னடா இப்படி இருக்கே, அந்த மாதிரியான வீடியோஸ் தான் அதில் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வீடியோவை அதில் கிளிக் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு இருட்டான வானத்தில், அதாவது அந்த நிலா தெரியும்ல, அந்த நிலா கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு பிளர் ஆகிற மாதிரி, இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா தேனி மேலே ஃபுல்லாக அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படின்வாங்க, அதாவது லைட்டாக எல்லோ கலரில் ஒரு பார்ட்டிகல்ஸ் மகரந்தம்னு வாங்க, அது எல்லாமே ஒட்டியிருக்கு. ஒரு மாதிரி நல்லா, ரொம்பவும் நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வீடியோ தான் ரொம்பவும் முக்கியமானது. அந்த பொண்ணும் அந்த மனுஷனும் அப்படியே டக்குன்னு காண போயிடுறாங்க. அதில் முதல்ல ஏதோ ஒரு நம்பர்ஸ் மாதிரி வருது. கூகுள் மேப்ஸில் அதை போட்டு பார்த்தா லக்ஷதீப் ஐலாண்ட் அப்படின்னு காமிக்குது. அதில் கிட்டத்தட்ட அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி தீவுகள் அப்படின்ற அர்த்தம் வருது. அதுக்கு கீழே ஏதோ ஒரு பைபிளோட பிளாசம்ஸ் மாதிரி ஒன்று வருது. அது பைபிளில் வந்து பார்த்தா தான் தெரியும். இதிலேருந்து அவன் அது என்ன பண்ணுறான், கடத்துறானா, ப்ராங்க் வீடியோவா, ஸ்கிரிப்டட் வீடியோவான்றது எதுவுமே தெரியல. இன்றைக்கி வரைக்குமே அது ரொம்பவும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது sittingsmiling.com. பெஞ்சமின்ற ஒருத்தவன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான். அவன் ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேயே லைவ் ஸ்ட்ரீம்ன்றது பண்ணுறான். அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப 4 மணி நேரமாக ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்குது, ஆனால் ஒன்றுமே பண்ணல, சும்மா உட்காந்து. அடுத்து 2வது வீடியோவை பார்க்குறாங்க, 2வது வீடியோவை போடுறான். அதே மாதிரி 4 மணி நேரம் சிரித்து வீடியோ போடுறான். அதே ஆக்ஷன் தான், ஒன்றுமே இல்லை, சிரிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கான். ஒரு அசைவும் இல்லை, ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிற மாதிரி. நம்மளுக்கெல்லாம் நம்ம ஸ்டன் ஆகி போய் நிற்கிறோம், அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட அந்த சேனலில் 300 வீடியோஸ், கிட்டத்தட்ட அவன் போட்ட 4 மணி நேரம் கனெக்ட் பண்ணி இந்த 300 வீடியோஸும் கனெக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 50 நாள் 1500 மணி நேரம், கிட்டத்தட்ட 300 வீடியோஸ். எல்லா வீடியோலையுமே 4 மணி நேரமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஒன்றுமே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் அவன் இப்படி பண்ணுறான், எதுக்காக இப்படி பண்ணுறான்றது இன்றைக்கி வரைக்குமே தெரில. இந்த ஒரு வீடியோ ரொம்பவும் ஒரு மாதிரி க்ரீப்பின்னு வாங்க பார்த்தீங்களா, க்ரீப்பியான ஒரு விஷயமா இருக்குது. மிஸ்ட்ரின்னு சொல்லலாம், க்ரீப்பின்னு சொல்லலாம், வியர்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே கூட இன்டர்நெட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. மை சிஸ்டர், என்னோட சிஸ்டர் கிடையாது, இந்த ஒரு சேனல் பேரே மை சிஸ்டர் தான். இதில் இருக்கிறவங்க பேர் யாருன்னுலாம் தெரியாது. அதாவது ஒரு கேமிங் சேனலில் நடுவில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது. ஒரு பொண்ணு அப்படிக்காகவும் இப்படிக்காகவும் ஒரு பெரிய ஒரு வீடு தான், வீட்டுக்குள்ளே இப்படின்னு போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. கேமராவை பார்க்குது, சிரிக்குது, கண்ணை பிளிங்க் பண்ணுது. கொஞ்ச நேரம் கழித்து சிலிக்கான் மாஸ்க் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த நம்ம பிரகாஷ் ராஜ், சரத்குமார்லாம் நடித்த ஒரு படம் பார்த்துருப்போம்ல, அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா இன்னொரு பொண்ணு உள்ளே இருக்குது. அதாவது அந்த மாஸ்க்கு பிரித்தா கூட ஒரு பொண்ணு தான். ஆனால் அது ஒரிஜினல் சேனலான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, இன்னொரு சேனல். அதோட சேனல் பேர் ZJCFHGF அப்படின்னு சொல்லி, நம்ம ஏதாவது கீபோர்டு வாங்கினா இப்படின்னு சும்மா டைப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான வேர்ட்ஸில் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ இந்த வீடியோ தான். அப்படின்னா இந்த சேனல்லேருந்து தான் யாரோ எடுத்து அந்த சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. அப்படி இந்த சேனலில் பார்த்திங்கன்னா இந்த சேனலில் எல்லாமே இந்த மாதிரி வீடியோ தான். அதாவது அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு மாஸ்க்கு கழட்டுது, பார்த்தா உள்ளே இன்னொரு பொண்ணு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாப்பிடுது, இன்னொரு மாஸ்க் பிரிச்சா இன்னொரு பொண்ணு, இல்லை நடக்குது, சிரிக்குது, மாஸ்க் பிரிச்சா இன்னொரு பொண்ணு. ஆனால் ஒரிஜினலான ஃபேஸ் இது வரைக்குமே ரிவீலே பண்ணலை.
உள்ளே இருக்கிறது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஏன்னா மாஸ்க்கு இன்னும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரிஜினல் ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க? ஒரு சரி, இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணோன்னா அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸு இல்லைன்னா நம்ம ஏன் இதுக்கு பண்ணுன்ற காரணத்தை தமிழ் சினிமாலேயும் இருக்கட்டும், யூடியூப்லேயும் இருக்கட்டும் எல்லாருமே காமிப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒருத்தவங்க அது ஆனா பொண்ணான்னு தெரியல, ஆனால் அவங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கை ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப வியர்டஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. அந்த சேனல் அந்த ஒரிஜினலான கண்டென்ட் வந்து ஒரு பேர் சொன்னல, அது பேர் ZJCFHGF அப்படின்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து ஏதோ கொரியன் ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறவங்க கொரியன் ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை வந்து மக்கள் வந்து அசியூம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வந்து தான் கேட்டிங்கன்னா முடிவுக்கே வரல. அவங்களால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன் இப்படி பண்ணுறாங்க, இது ப்ராங்கா ஸ்கிரிப்டா எதுவுமே தெரியல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு ரொம்பவும் வைரலான வீடியோஸ். இதுக்கு பின்னாடி காரணங்களே தெரியாத வீடியோஸ்னால் அது இதுதான். இதை டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது, ஸ்கிரிப்டு ப்ராங்க்னு எதுவுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி வரைக்குமே இன்டர்நெட்டில் வைரலாகி மிஸ்ட்ரியாக இருக்கிறது இந்த வீடியோஸ் தான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட வளர்க டெக்னாலஜி சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.